மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே இந்த அகில உலக பெண்கள் தினத்திலே வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஆண்டில் நமக்கு ஒரு சிறப்பான தலைப்பை கொடுத்திருக்கிறது, கிவ் டு கெயின். பல விஷயங்களை அவர்கள் வாழ்வில் நாம் கொடுப்பதன் மூலம் அநேக சிறப்பான விஷயங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே இந்த தலைப்பின் முக்கிய நோக்கமாயிருக்கிறது. ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்மை சந்தித்த மிஷனரிகள் பெண்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று பெண்கள் விடுதிகளை நம்முடைய பகுதிகளில் துவக்கி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கைவிடப்பட்ட பெண்களின் வாழ்வில் வளம் பெறுவதற்கு, அவர்கள் மீண்டும் புனர்வாழ்வு பெறுவதற்கு சிறப்பான மையங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அமைப்புகள் பெண்களின் வாழ்விலே பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி அநேகர் அதன் மூலம் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த பெண்கள் தினத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாய் கிவ் டு கெயின் என்கிற இந்த தலைப்பு, எவற்றையெல்லாம் நாம் கொடுக்க வேண்டும், கொடுப்பதன் மூலம் பொருளாதார நன்மைகளை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம், அவர்கள் மூலம் பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். கல்வி, வளங்கள், கட்டமைப்பு வசதிகள், அவர்களின் உரிமைக்கான ஆதரவு, சரியான தேவையான பயிற்சிகள், அவர்களுக்கான வழிகாட்டுதல்கள், அவர்களுக்கான சிறப்பு நேரங்களை நாம் ஒதுக்கி இப்படிப்பட்ட கட்டமைப்புகளை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் அவரிடத்திலிருந்து சிறப்பானவற்றை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். குறிப்பாய் நம்முடைய அரசுகள் கூட பெண்களின் வாழ்வில் வளர்ச்சியிலே, அவருடைய கல்வியிலே சிறப்பான அக்கறை செலுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்களுக்கான பல சிறப்பு திட்டங்கள், பேருந்து வசதிகள், அவர்களுக்கான கல்வியிலே முன்னுரிமை, எதிர்கால வாழ்வின் பயிற்சி, இப்படி எல்லாவற்றுக்கும் அரசாங்கம் கூட அதிக அக்கறை காட்டுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் பெண்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றால் நாம் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் ஒரு முக்கிய பங்காற்றுகிறார்கள். ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணுக்கு பின்னால் நின்று அவருடைய வாழ்வை வளம் பெறச் செய்வது நம்முடைய கடமை. ஆனால் எந்த அளவிற்கு நாம் அதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் இன்றைக்கு இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதும், நிறைய ஹராஸ்மெண்ட்டுக்கு அவர்கள் உள்ளாவதும் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குடும்ப வன்முறைகளிலே பிள்ளைகள், இப்படிப்பட்ட பெண்கள் சிக்கி தவிக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பதன் மூலம் இவற்றையெல்லாம் நாம் மீட்டு எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த பெண்கள் தின வாழ்வில் அவருடைய வாழ்வு வளம் பெற நாம் உழைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கிரீடம் அலங்கார
கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, திருமறை தீபங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அகில உலக பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திருமறையிலிருந்து பெண்களை பற்றி நாம் தியானிப்பது நமக்கு அநேக விஷயங்களிலே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ரூத் சரித்திர புத்தகம் அப்பேற்பட்டதான ஒரு புத்தகமாக அமைந்திருக்கிறது. வேதத்திலே பெண்கள் எப்படியாக ஆண்டவருடைய நன்மையை பெற்றார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை அது சொல்லுகிறது. நகோமி ரூத், இதுல நகோமி ஒரு இடத்துல சொல்லுகிறார்கள், என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், என்னை மாறா என்று அழையுங்கள் என்று சொல்லி. பஞ்சத்தின் காலத்திலே நகோமி தன்னுடைய கணவனோடும் 2 மகன்களோடும் மோவாபிய தேசத்துக்கு குடிபெயர்ந்து அங்கே குடியிருக்கும் காலத்துல 2 மருமகள்களை தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்கள் திரும்பி வரும் காலத்துல ரூத் மட்டும் நகோமியோட திரும்பி வந்தார்கள். அவர்கள் கணவரும் 2 மகன்களும் இறந்து போனார்கள். அப்பொழுதுதான் நகோமி தன்னுடைய தோழிகளிடத்துல சொல்லுகிறார்கள், நான் நிறைவாய் மோவாப் தேசத்துக்கு சென்றேன், ஆனால் வெறுமையாய் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி, இதனால் என்னை மதுரம் என்று சொல்லாமல், அதாவது நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள், கசப்பு என்று சொல்லுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பெயரை அவர் மாற்றம் செய்கிறார். வேதத்திலே நாம் பல இடங்களிலே படிக்கிறோம். ஆபிரகாம், சாராள், யாக்கோபு ஆகிய முற்பிதாக்கள் காலங்களிலே கடவுள் அவர்கள் பெயர்களை மாற்றம் செய்கின்றார். ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகிறவரை ஆபிரகாம் என்று அழையுங்கள் என்றால், சாராய் என்று அழைக்கப்பட்ட பெண்மணியை சாராள் என்று பெயர் மாற்றம் செய்கின்றார். யாக்கோபு என்கின்ற பக்தனை கடவுள் இஸ்ரேல் என்று அழைக்க, இஸ்ரவேல் சந்ததியார் பூரா இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். இப்படி பெயர் மாற்றங்களை கடவுள் பழைய ஏற்பாட்டில சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே நகோமி தன்னுடைய பெயர் ஸ்வீட்னஸ், மதுரம் என்று இருந்தாலும் அதை கசப்பு என்று சொல்லி, மாறா என்று சொல்லி சொல்லுகிறார்கள். மாறா என்றால் கசப்பு என்று நமக்கு நிறைய தடவை நமக்கு தெரியும், வேதத்துல நிறைய இடங்கள்ல படிக்கிறோம். ஆனா நகோமி தன்னுடைய பெயரை நெகட்டிவா மாத்திக்கிறாங்க. அப்படி ஏன் மாற்ற வேண்டும் என்றால், அவருடைய வாழ்க்கையினுடைய முற்பகுதி ரொம்ப கசப்பான அனுபவங்களை பெற்றதாக அமைந்திருந்தது. ஆனால் தன்னுடைய மருமகளாகிய ரூத்தின் மூலமாக போவாஸ் என்கின்ற தன்னுடைய இனத்தாளை திருமணம் செய்த பிற்பாடு அது அவ்வளோ லேஸ்ல நடக்கிற விஷயம் இல்லை. தன்னுடைய சொந்தக்காரர்களில் ஒருவனை தன்னுடைய மருமகளுக்கு கொடுப்பது என்பது அவ்வளோ லேசா நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் அதை திருமணம் செய்து அவர்களுக்கு ஓபேத் என்கின்ற நகோமிக்கு ஒரு பேர பையன் பிறக்கின்றான். அதை சந்தோஷமாக வளர்க்கின்ற ஒரு பாட்டியாக நகோமி அங்கே காணப்படுகிறாள். தன்னை மாறா என்று அழைக்க சொன்னவள் மீண்டும் சந்தோஷத்தை பெறுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல ஒரு நம்பிக்கை இல்லாத காலகட்டங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிற பெண் கதாபாத்திரங்களை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். ஆனா அவர்களுடைய அந்த நம்பிக்கை இல்லாத நிலைமையை கடவுள் நம்பிக்கையோட கொண்டு வந்து மாற்றுகிற ஒரு டைரக்டர். சினிமா டைரக்டருங்கெல்லாம் கதாபாத்திரங்களை கடைசியில எப்படி கொண்டு போய் முடிக்கிறாங்க என்பதுதான் அவங்களுடைய கதையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. கடவுள் அப்படியேப்பட்ட ஒரு டைரக்டர். கடைசியில அந்த நகோமியினுடைய வாழ்க்கையை, கசப்பாக இருந்த அந்த வாழ்க்கையை மதுரமாக மீண்டுமாய் மாற்றுகின்ற ஒரு நல்ல கர்த்தரை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படியாய் இந்த காலகட்டங்களிலும் அநேக பெண்கள் அநேக நிலைமைகளிலே கஷ்ட காலங்களை கடந்து செல்கின்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் இவைகளை எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பது ஒவ்வொரு சரித்திர புஸ்தகத்தையும் நாம் எடுத்து படிக்கும்போது, பெண்களை குறித்து ஆராய்ச்சி செய்யும் போது இந்த நம்பிக்கை மீண்டும் மீண்டும் நம் இடத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக
இந்த நகோமி, ரூத் ஆகிய இந்த பெண்களினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒளி விளக்கை ஏற்றி வைத்து அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் என்ற அந்த கடைசி முடிவானது எல்லோருக்கும் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஒவ்வொரு பெண்மணிக்கும் இந்த நாட்களிலே கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் நீர் கொடுத்த நல்ல சத்திய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கைக்குரிய எல்லா விதமான வசனங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை உள்வாங்கி ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவானது அது ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் நம்பிக்கை பெற்றதாகவும் விளங்க கர்த்தர் கிருபை செய்யும். அநேக பிரச்சனைகளின் ஊடாய் நாங்கள் பெண்கள் அநேகர் கடந்து செல்லும் போது ஆண்டவர் நீர் நம்பிக்கை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். நகோமியை போல நாங்கள் கசப்பான அனுபவங்களை பெற்றாலும் பிற்காலத்திலே கர்த்தாவே நம்பிக்கையை பெறத்தக்கதாய் ஓபேத் என்கின்ற அந்த பேர குழந்தையை கையில் எடுத்து வளர்க்கின்ற ஒரு பாட்டியாக மாறும் பொழுது அளவில்லாத அந்த மகிழ்ச்சியை அநேகர் ஆகிய நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் பெற கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் தங்கியிருந்து காப்பதாக, ஆமீன்.